என்ன அதை கேட்க நார்மலா திக்கும். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி. பாடைக்குள்ள வந்து அந்த ஒரு ஸ்டெக்கும் வரவே இல்லை. நார்மலா வந்து பாடுறீங்க வந்து துளசி ஆண்டு ஒரு 3 வயசுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு இது இருக்கண்டே ஆரம்பத்தில் ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் முண்டை கூட பயப்படுவேன். கவலைப்பட்டு கொண்டு நான் அழுது நீங்களே சிரிப்பினம் நார்மலாகவே சிரிப்பினம். நான் பாடுவேன் நந்தது வந்து 19 வயசுல இந்தியாவிலேருந்து இந்த சோங் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் மட்டும் நான் பாடுவேன். அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து கம்போஸ் பண்ணி நிறைய பாடல்கள் வந்து படிச்சிருக்காங்க. குறைன்றதை பற்றி ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. உங்களை பார்க்க எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. நான் பாடிக்கொண்டிருக்கேன், என்னை சுற்றி பிள்ளைகள் வந்து இது இருந்துடும். இந்த காற்றில் இந்தியாவிலேருந்து உள்ள மிஸ்ட்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு கூடுதலாக ஃபன் பண்ணுறதை விட இது இது உயிருள்ள வரைக்கும் பாடிக்கொண்டே இருப்போம். அவ்வளவு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேரை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, தொடர்ச்சியாக வந்து நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய திறமையான ஆட்களை வந்து வீடியோவில் காண்பிச்சு கொண்டு வரோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற டைமுக்குள்ளே வந்து யாரை வந்து வெளிக்கொண்டு வரையிலுமோ வந்து எங்கள் மூலம் வந்து அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் நிலாவரை என்ற இடத்துல வந்து நிற்கிறேன். இங்கேயும் வந்து ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த பாட்டு பாடுறதுலாம் அந்த ஆர்வம் போல் உண்மையிலே வந்து ஒரு அழகாக பாடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களே சொல்லுவீங்க. அதை தாண்டி வந்து அவங்க இங்கே வந்து இருக்கிற மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து வந்து நிறைய பாடல்கள் பாடி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கோம். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இவ்வளோ நேரம் வந்து சொன்ன தங்கச்சி வந்து இவங்களை தான். முதல்ல வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது உங்களுடைய இசை பயணம் எல்லாம்? நல்லபடியாக போகுது. நல்லா போய் கொண்டு இருக்கு. சரி, ஓகே. ஆரம்பத்திலே வந்து சொல்லணும், உங்களோட பேரை ஒருக்கா சொல்லுங்க. அது வந்து உங்களோட சொந்த ஊரை வந்து ஒருக்கா சொல்லுங்க. என் பேர் ஜனனி. என்னிடம் வந்து அச்சுவேலி. சரி, வீடியோ தொடங்க முதல்ல வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்ளணும். வீடியோவில் கதைக்கக்குள்ள இப்போ எனக்கே வந்து நார்மலாக நான் கதைக்கிறேன்னா யாராச்சும் ஒரு ஆள் முன்னுக்கு வந்தால் வந்து இப்படி தான் அது ஸ்டக் ஆகும் வந்து. அதே மாதிரி வந்து இப்போ நீ வீடியோவில் கதைக்கக்குள்ள தங்கச்சி வந்து ஸ்டக் ஆகினா வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது என்ன விஷயம்னு சொல்லி அதை நீங்களே வந்து சொல்லுங்க வந்து என்ன விஷயம்னு சொல்லி. கதை கேட்க நார்மலாக திக்கும். அதான் உண்மையிலே வந்து நான் உங்களை தேடி வந்ததுக்கான ஒரு காரணமும் வந்து ஏனெண்டா நிறைய பேர் வந்து இப்படி தான் நான் அந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்துருக்கேன் வந்து அவங்களுக்கு கதைக்குள்ளே வந்து அவங்களுக்கு திக்கும் பாய் வந்து. ஆனால் வந்து சோங் படிக்கக்குள்ளே வந்து அது எப்படி வருது வந்து உங்களுக்கு கடவுள் தந்த கூட. சரியா, இப்போ வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களோட எந்த இடம்ன்றதையும் வந்து சொல்லிட்டீங்க வந்து. அப்போ முதலாவதுலேயே நம்ம சோங் கூட போயிடும். ஏதாவது ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டாக படித்து காட்டுறீங்களா? உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது சாங் இருக்குன்னு தானே? அப்படி சாங் ஏதாவது ஒன்று படித்து காட்டுவோம், அதுக்கப்புறமா வந்து மிச்சத்தை பேசுவோம். இது வந்து இந்த பாட்டு ஜேர்னியில் நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண பாட்டு இந்த பாட்டு. ஓகே, ஜேசுதாசன் பாட்டு. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு பெண் பாடும் ஆனந்த கோயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேரை போல விதி செய்தது, கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதை நான் கேட்கிறேன், ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ. உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது பாட்டு. எனக்கு என்னென்ன சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு அதிசயமாக இருக்குது. அதான் நீங்கள் உண்மையாக வந்து நேரத்தோடு நாங்கள் இந்த வீடியோலாம் தொடங்க முந்தி வந்து பர்சனலாகவே வந்து இங்கே கதைக்குள்ள வந்து தங்கச்சியோட கதைச்சிந்தனா வந்து அப்போ நிறைய விஷயம் வந்து சொல்லி சொன்னாங்க வந்து. அப்போ எடுத்தோடனே வந்து சில விஷயங்கள் வந்து கேட்கலான்றதால நான் சத்தம் போடாமல் நின்றேன். அதுக்கப்புறமா வந்து சொன்னால் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனை சம்மந்தமாக வந்து நீங்கள் எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இல்லைன்னா அந்த ஒரு பிரச்சனையால் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். ஸோ உண்மையிலே வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு
வந்து உங்களோட மனதில் வந்து யாரோ பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க உண்மையாக வந்து. ஸோ என்ன நடந்ததுன்றது வந்து சொல்கிறீங்களா? சின்னல ஒரு 3 வயசுல இருந்து தான் அம்மா சொன்னாங்க, இந்த முதல் கதைக்க ஸ்டார்ட் பண்ணிக்க நான் கதைப்பேனா 3 வயசுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு இது இருக்குண்டே இது பண்ணி நான் சின்னலே பாட்டு பாடுவேனா, எனக்கு தெரியாது தானே. அம்மா சொல்லுவா 3 வயசுலேயே நான் பாட்டு பாடுவேனா, இசையை ரசிப்பேனா இந்த அப்படி என்று அம்மா சொல்லுவா. ஃபர்ஸ்டா நான் கேட்ட பாட்டு குட்டியா கேட்ட பாட்டு கண்ணை கலைமானே சோங்கன்னு தான் அப்பா அப்பா ரேடியோவில் போட்டு விட்டு போனால் ஆடி ஆடி கேட்டுக்கொண்டு வந்த தலையாடின்னு அம்மா சொல்லுவாங்க. அதில் என்ன இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட்டாக படிச்சிங்களா இப்போ? ஓகே ஓகே. அதுக்கு முன்னே பொம்பளைக்கு காலையில் தான் பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவேன் நம்ம குட்டியா ஏன்னு சொல்லுவா. இந்த பாட்டு தான் நான் ஆகல மாலம் அங்கேயோ எனக்கு ஒரு இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு தொடர்பு கண்டதுக்கு அம்மா எனக்கு இந்த பாட்டு சரியான விருப்பம் எனக்கு தெரியாது. அம்மா போய் நான் பாட இப்படி சொன்ன பிறகு எனக்கு இந்த இது இருக்கு சின்னல கேட்டுருக்கிறேன். சின்னல அதிகமாக கேட்டுருங்க, அதில் இருந்து உங்களோட விருப்பம். ஓகே. 3 வயசுக்கு பிறகு எனக்கு நான் அதால் முதல்லலாம் வாய் திறந்தே கதைக்க மாட்டேன். ஒரு கடைக்கு வந்து போய் ஒரு சாமான் கேட்குறேன்டா கூட கொண்டு பக்கத்தில் யாருன்னா தட்டி தான் கதை சொல்லணும். தட்டி சொன்னா தான் நான் அந்த கதையை சொல்லி முடிப்பேன். அதிகமாக அப்படி எதுக்குறது அப்படியா அதிகமாக திக்கிறது என்ன அது இது ஒரு எனக்கு ஒரு என்னன்னு சொல்றது இப்போ குறையா நான் இது பண்ணிடல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் நான் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனா கோவப்பட்டா சரியான சந்தோஷமா இருந்தா இப்படியானதுல கொண்டதட்டு இல்லை நான் சரியான நார்மலா இருக்கிறேன் பயப்பட இல்லை எனக்கு டென்ஷன் இல்லைன்னு சொன்னா நான் நார்மலாக கத்திப்பேன். அதை வந்து இது என்ன ஒரு மனசிட்ட வாழ்க்கையில வந்து டென்ஷன் கோவம் இது இல்லாத நாள் எப்பயாவது ஒரு இதாத்தான் இருக்கும். எனக்கு கொண்டதட்டாம இருக்கிறேன்னா குறைவு. எப்பயாவது நான் சரியான நார்மலா சந்தோஷமா இதுல கூட சந்தோஷமா இருந்தாலும் கொண்டதட்டு சந்தோஷம். அப்ப இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்ல கவலையா இருக்கிறீங்களா? இல்ல எனக்கு இல்ல நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முந்தைய சொன்னா வந்து ஓகே ஒரு கம்ஃபர்டபிளா உணர்றதால நான் உங்கள்ட்ட கண்டுபிடிக்காம கதைக்கிறேன். எனக்கு கதைச்சு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு எனக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங் இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தபடியா நான் மட்டும் என்ன திக்கினாலும் யாரும் என்னொன்னு நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பின்ன கவலையே இல்லை. எனக்கு அது ஒரு இதாக நான் பார்க்க இல்லை. ஆனா முதல் இருந்த ஆரம்பத்தில் ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் முண்டை கூட பயப்படுவேன். மற்றது கிண்டல் பண்ணுவாங்கல்ல அப்படியா சிரிப்பினம் நார்மலாவே சிரிப்பினம். அதாவது இப்படி நினைப்பினம் அவை இப்படி நினைப்பினம் சின்ன இல்லங்களுக்கு தெரியாது தானே அப்படின்னு நினைச்சாயோ அது ஒரு மாதிரி போல மெட்டாக்கள் இது நிறைய நான் கஷ்டப்படுவேன். எனக்கு அதையும் தாண்டி அதை நீங்க சொல்றீங்களா? அது எத்தனை வயசுல அது நடந்தது? எப்படி முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு எல்லாம் என்ன ஸ்பீச் பண்ண விட எனக்கு ஒன்று சொல்ல மாட்டேன். ஒதுங்கி இருந்துருவேன். அது சொல்லவும் மேல அது வெக்க மாதிரி அது எங்களுக்கு தெரியாது. அதை பற்றின அறிவிப்பு எனக்கு இல்லை. ஒதுங்கி இருந்துருவேன். பிறகு ஓயலையல் வரதான் சரியான வெக்கமாக கிடந்தேன். நல்லா மெட்டாக்கள் நேர சில பேர் நேர சிரிக்கணும், சில பேர் போவிட்டு சிரிப்பினும் கிண்டல் பண்ற மாதிரி உங்களுக்கு அதை கதைச்சு காட்டுவாங்க திரும்ப. அப்படியே அப்படியே இருக்கேன். அது வந்து என்னோட நல்ல பழகின வைக்க தெரியாது. எனக்கு தாக்குப்படும் எனக்கு அது ஏன்னா நான் பார்த்தது புரியாதானே. இப்பயுமே எனக்கு அது என்ன பண்ண நான் கூடுதலாக எனக்கு அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையுமே நான் இதாக போய் இப்போ எனக்கு மண்டதுக்காண்டி என் ஒரு கச்சேரி வேலைன்னு சொன்னா அதை நான் தான் போய் செய்யணும். ஆனால் முதல் வந்து ஸ்டார்ட்ல கொஞ்சம் இது இருந்தது. பேந்து நானே இந்த விஷயங்களை செய்ய வலிக்கிறேன். இந்த மெட்டாக்களை நாங்கள் தங்கி வாழ்றோமோ இன்றைக்கு அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அந்த ஒரு ரீசனால எனக்கு அப்படி இதாகி நானே என்ன செய்ய மாட்டாலும் நான் வலிக்கிட்டுறீங்க. சரி, உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு சிங்கப்பண்ண உணருங்க. அதானே ஆரம்பத்தில் வந்து மனுஷராக பிறந்த எல்லாருக்கும் வந்து குறைன்றது ஒன்று இருக்கும். இல்லைன்ட்டு இல்லை, எல்லா உடம்புல வந்து எல்லாத்துலேயும் நல்லா இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாத அவங்களோட மனசில் வந்து அவங்க தூய்மையான ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து எதையும் குறைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதுலேருந்து நான் உண்மையிலே வந்து உங்களை வழியில் கொண்டு வரணும், உங்களையும் வந்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், எங்கள் மூலம் ஒரு 4 பேர் கண்டான அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக வந்து நான் தேடி இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து ஸோ ஆனால் அது மட்டும் இல்லை, உண்மையிலேருந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு திக்காமல் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து பாட்டு படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சிங் பண்ணுறது இது வராது, வந்து எப்படி அந்த பிச்சில் பாடணும் என்னன்னு சொல்லி வராது. ஆனால் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே இந்த திக்கி கதைக்கிற அந்த இது இருந்திருக்கு. ஆனால் அது இருந்தாலும் ஸோ என்னால் பாட முடியும்னு சொல்லி நினைச்சு நீங்கள் பாடியிருக்கிறீங்க. பாடைக்குள்ளே வந்து அந்த ஒரு ஸ்டெக்கும் வரவே இல்லை, நார்மலாக வந்து பாடுறீங்க வந்து. ஸோ அப்போ அதான் உண்மையில் ஒரு பெரிய திறமை வந்து என்னென்னா
இத்தனாயிரம் பேருக்கு முன்னுக்கு நின்று பாடைக்குள்ளேயோ இப்போ ஒரு மேடையில் விட்டுட்டு உங்களை பாட விட்டால் நீங்கள் பாடுவீங்களா நார்மலாக வந்து இதெல்லாம் அப்படி பாட மாட்டேன் இப்போ பாடுவேன் நார்மலாக பாடுவீங்களா வந்து ஸோ அப்போ பாருங்கள் இத்தனை பேருக்கு முன்னுக்கு வந்து பாடுற ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு வந்திருக்கிறீங்களா இதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு லெவலில் போகிறீங்களான்ற அர்த்தம் வந்து உண்மையிலே குறைன்றதை பற்றி ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை உங்களை பார்க்க எனக்கு வந்து பெருமையாக இருக்குது அதுதான் நான் வந்து இந்த இதில் சொல்லுவேன் 2 தரம் ஃபர்ஸ்ட் டைம் போய் எனக்கு அதுக்கான எனக்கு நான் பாடுவேன் பாட மாட்டேன்ன்றதை நான் சொல்லுவேன் இப்போ நான் பாட மாட்டேன் பாடி நான் காணாத அது வேற ஆனால் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் ஒரு என்ன சொல்றது அந்த 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 ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையோன்ற மனசுக்கு இப்போ நான் அவையில் குறையாவும் நான் சொல்லவே அந்த ஒரு இடம் வந்து இவ்வளவு இதுகளோடையும் இவன்னைக்கு நான் ஒருக்கா போயில 2 தரம் போய் நிறைய அவ்வளோ விஷயங்களை ஸ்பேஸ் பண்ணினான் அதுக்கப்புறம் நம்ம முதல் போய்க்க கேள்வி ஞானம் மூலம் தான் பாடினேன் இப்போ வந்து எனக்கு 2 இயர்ஸாக நான் இந்தியாவிலேருந்து உள்ள மிஸ்ஸிட்டு ரூமில் நான் இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே நான் படித்து கொண்டு இருக்கிறேன் படித்து கொண்டு இருக்கிறீங்க அந்த சங்கீதம் சம்மந்தமாக படித்து கொண்டு இருக்கிறீங்க வந்து ஓகே முதலாவது சொல்லுங்கள் வந்து இந்த இப்படி அதாவது பாட்டு படிக்கணும் அது வந்து இந்த சங்கீதத்தில் உங்களுக்கு எப்போ ஆர்வம் வந்தது படிக்கணும் ஓயல் இந்த சின்னல பாடுவேன்னு தெரியாத பாடுவேன் இது 11ஆம் ஆண்டு படிக்கைக்கும் நான் பாடுவேன்னு தெரியாது அப்படியே ராமா படம் எடுத்தேன் நான் ட்ராமான்னு அது சகல கலையும் இருக்கு தானே அதுக்குள்ள அப்பயே எனக்கு ஒரு இது இருந்தது ராமா அண்டைக்கு ஆக்ட் பண்ணிக்கையும் கொண்டதட்டு ஆனா எனக்கு அப்ப தெரியாது நான் பாடுவேன் எனக்கு தெரியாது டான்ஸ் எனக்கு வராது நார்மலா என்ன ஆனா எனக்குன்னு மட்டும் இல்லை நார்மலாவே சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது நாங்க பாடுவோம் டான்ஸ் சில பிள்ளைகளுக்கு பிறகும் திறமையில் வெளிப்படும் இப்பதான் இதண்டு இல்லை அம்மா அப்பா சொல்றதை வச்சு நாங்க இது பண்ணல கடவுள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ அதுபடித்தான் நடக்கும் எனக்கு அது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல 11லேயும் ட்ராமா தான் எடுத்தேன் நான் பிறகு 12 வயமுலேயும் ட்ராமா தான் எடுத்தேன் எனக்கு ட்ராமா ஆனால் சரியா நடிக்கைக்கெல்லாம் கண்டுபிடி கொண்டு தட்டினா அந்த ஃபீல் வந்து இல்லாமல் போயிடும் அதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு பொசசிவ் இந்த பாசிட்டிவாக எடுத்து தான் நான் அந்த ட்ராமா எடுத்தேன் எனக்கு ட்ராமா பி வந்தது ட்ராமா மீடியா ஹிந்துசியம் 2BS வந்தது ராமா பி வந்தது இன்னும் எனக்கு அது இன்னும் தெரியல நான் யோசிச்சுன்னா சரி ஆக்டிங்ல நான் கொடுக்கலாம் அப்போ நோட்ஸால இது பண்ணுவோம் ஆனால் அந்த கொண்டு தட்டுறது மீறி அங்கே அடிச்சேன்னா எனக்கு அந்த கொண்டு தட்டுறபடியே விசேட தேவை இதில் தானே என்ன போட்டவே அந்த விசேட தேவை என்ற லிஸ்ட்ல என்ன ராமா படம் எடுத்தபடியா வேற படத்துக்கு அது தேவையில்லை ராமாண்டபடியா அது இந்த என்னன்னு சொல்ற ராமா படம் வைக்கிறது மூலமா தான் என்ன நடிக்கிறது தட்டிச்சுன்னா சம்டைம் ஃபீல் இல்லாம போயிடும் அந்த இதுல எனக்கு அந்த இது தந்தவே எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு அம்மாக்கு வந்து இருக்கலாம் டென்ஷன் ஆனா நான் இது பண்ண மாட்டேன் அந்த இது அந்த சலுகை இல்லை ஆனா எனக்கு இன்னும் தெரியல ஒரு மீடியா எஸ் வந்துட்டு 2 படம் பி வந்துட்டு எனக்கு இன்னும் தெரியும் ஒரு கொஞ்சம் மார்க்ஸ் ஆல என்ன ஏன்னா கேம்பஸ்க்கு டெக்கே இல்லாம போயிட்டு அதுவும் சரியான டிப்ரெஷன்ல என்னன்னு சொல்றது 2 வருஷம் ஹாஸ்டல்ல நின்று படிச்சேன் ராமாக்குள்ள பெரிய ஒரு ஆளா வேற வேணும் ராமா எனக்கு இந்த ராம கலைகள் இன்றைக்கு அதுக்குள்ள எல்லா கலைகளும் வருது எனக்கு இன்றைக்கு அது விருப்பம் நல்லா பரவாசிக்க கொஞ்சம் படிக்க படித்தேன் நான் இந்தியாவில இருந்து வேலு ஆசானன்னு சொல்லி தர்மதுரை படத்துல பரவாசிச்ச வேலு ஆசானில் அவர் ஒரு 10 நாள் பர வந்து சொல்லி கொலிச்சில எனக்கு வந்து கற்கோணம்ன்ற ஒரு ஆர்வம் அது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல பிறகு வந்து ஸ்கூல்ல வந்து கூடி இருந்து நான் இப்ப பாட்டு பாடி நான் சும்மா கூடுதலா படிச்சு கொண்டுதான் இருப்பேன் என்ன எனக்கு அந்த வந்த நோக்கம் அதுதானே என்ன எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில நான் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேன் நான் கூடுதலா ஃபன் பண்றதை விட இது 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 லைப்ரரிக்குள்ளேயோ இதுகளுக்கு இந்த படிக்கிறேன் நான் அப்போ நான் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் மட்டும் நான் பாடுவேன் நான் பாடிக்கொண்டிருக்கேன் என்னை சுற்றி பிள்ளைகள் வந்து இது இருந்துடும் இப்போ நான் ஜோதிச்சேன் என்னவோ இன்னில் இது மேளமெல்லாம் தட்டி சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு 19 வயசுல கிண்டில் எடுத்து கொலிச்சில அப்போதான் எனக்கு விளங்கிச்சு என்னவோ எனக்கு பாட்டில் என்னவோ இருக்கு நான் பிறகு ஒரு அதுலேயும் ஒரு கேப் விட்டேன் ஏன்னா படித்தபடியாக கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் படித்த முடியா வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஆனால் நான் அந்த
நான் பாடுவேன்னு உணர்ந்தது வந்து 19 வயசுல பள்ளிக்கூடத்துல தான். அவ்வளோ பேர் என்ன ரசிக்க அப்ப நான் பாடுவேன் பண்ணுவோம் அப்படி என்று. ஓகே, அந்த பயணம் தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்து போய்கொண்டிருக்கு. சரி, இப்போ ஒரு பாடல் படித்து நீங்கள் வந்து அடுத்த பாட்டு வந்து ஏதாவது ஒரு பாட்டு வந்து பாடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த விஷயங்களை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சிறு வழி இருந்ததுவே இதயத்திலே உனதிரு விழி கடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே உதிரட்டுமே உடலின் திரை அதுதான் இனி நிலாவின் கலங்கரை அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினி இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை நீ. சாங் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கொமாண்டில் சொல்லுங்க. தங்கச்சி படித்த சாங் வந்து மியூசிக் துறையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய பண்ணி கொண்டிருக்கிறீங்க? இப்போ நோமலாக அப்போ நான் நினைச்சது இப்போ எல்லாரும் போயினம் தானே. இப்போ நாங்களும் இப்போ போகைக்குள்ளே தான் அந்த எங்களுக்கு இந்த எங்களோட நாட்டிலேருந்து அங்கீகாரம் கிடைக்கும், இங்கே இருந்து கொண்டு ஒன்றும் செய்யலான்னு தான் நான். அதாவது இப்போ இங்கேருந்து வெளிநாட்டில் போய் படித்தா தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளை 4 பேர் திரும்பி பார்ப்போம். அப்படி தான் முதல் இப்பயும் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு. அப்படி ஒரு இதில் நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறது, இங்கே உள்ள எல்லாருமே அங்கே போனால் தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். எங்களோட பண்பாடும் அப்படி. இப்போ நாங்கள் நோமலா போய் ஒரு ஸ்டேஜில் பாடினா அது பண்பாடு இல்லை. அப்படி பாடுறது வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் செய்கிற காரணங்களால இப்போ நோமலா சரியான பாதையில் போறவையும் அது பாதிக்குது. அப்போ அந்த இதால நாங்களுமே ஒன்றும் செய்யல. நாங்களுமே சொல்ற கதைக்கு ஒடுங்கி அடங்கி உடங்கி தானே இருக்க வேண்டியது. ஏன்னா எங்களோட சமுதாயத்துல அப்படிப்பட்ட சமுதாயத்துல இப்போ நாங்கள் இருந்து கொண்டு இருக்கோம். அதான் ஜெயந்தண்ணா வந்து இன்டர்வியூ எடுத்து பார்த்துருப்பீங்க வந்து அவரும் அப்படி தான் சொன்னவர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா துறையாக இருக்கட்டும் இல்லை பாடல்களாக இருக்கட்டும் வந்து அதிகமான தமிழ் பாடல்களோ இல்லை படங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளியிடுறதால இலங்கையில் தெரியும் உங்களுக்கு வந்து போர்ச்சூழலுக்கு அப்புறமா வந்து பெரிய வரவேற்பு இல்லை. ஸோ அப்போ இந்தியாவில் போயோ இல்லை வெளிநாடுகளில் போய் சாதித்தா மட்டும்தான் இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு இது. அந்த வகையில் வந்து அவங்க நிறைய இடங்களில் போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்கல. சம்டைம் சொல்லலாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் முயற்சி பண்ணல. அந்த ஒரு மன விரக்தியில் நான் வந்து என்ன சொல்கிறேன் கவலைப்பட்டு கொண்டு நான் அழுது நீங்களே அழுது ஒரு 2 மாசமா டிப்ரெஷன்லேயே இருந்தேன். எவ்வளோ எனக்கு அங்கே போய் வந்து எவ்வளோ லொஸ்ட் ஆகிட்டு வீட்டையும் கிளிவில் வலிக்கிட்டது. அடுத்த கட்டம் பாட்டு வேணாம், பாட்டை நீ பாட சொல்லியாச்சு. இப்போ இவ்வளோ அளவு நீ சொன்னது கேட்டாச்சு, நீ ரை பண்ணி பார்த்துட்டா உனக்கு கிடைக்கல தானே. அதனால நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அந்த மாதிரி. சரி, முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்குறேன் நான். இப்போ வந்து கேர்ள்ஸ் என்று சொன்னாலே நார்மலாக படிப்பை தாண்டி இங்கே வந்து ஒரு இது ஒன்று இருக்குது. எப்படி சொல்கிறேன், படிப்புண்டா அதுக்கப்புறமா வந்து வெட்டிங் அப்படியே ஒன்று அடுத்த கடத்துக்கு படிப்பு அரசாங்க வேலை அப்படி இல்லைண்டா வெட்டிங்குள்ளே வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் சில பெற்றார் மாதிரி தான் வந்து உண்மையிலே பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை ஆன் பண்ணி பிரித்து பார்க்க வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதான் உங்களோட சைட்டில் வந்து இப்படி இருக்குது, அதை சொல்லுங்க நீங்கள். எனக்கு வந்து அம்மாக்கள் சப்போர்ட் இல்லைன்னு இல்லை, ஆனால் பயம் இருக்கு. அப்படியே இப்போ சமுதாயத்துக்கு பயப்படுறதால இப்போ அம்மாவாக இருக்கட்டும் சகோதரங்களாக இருக்கட்டும் எதுவும் பேட் நேம் கூட என்றதுக்காண்டி பயப்பட்டேன். மற்றபடி என்னவே கட்டுப்படுத்துவீனமன்று இல்லை. ஆனால் இது இந்த விஷயத்தால நான் கட்டுப்படுத்தப்படுறேன். வேலையை அறியாமல் நான் கட்டுப்படுத்தப்படுறேன். அதுகளை பார்க்குறபடியா என்ன இல்லை வேண்டாம் என்ற மாதிரி இதுக்குள்ள நான் ஒரு இப்போ அவை
எல்லா இதுவுமே கொடுத்து பார்த்தவே எனக்கு அதுக்கு என்னென்னா எல்லாருக்குமே டக்குன்னு கேட்டுறோன்னு எல்லாம் கிடைச்சிடாது. ஆனால் விருப்பம் உள்ளவே தான் அதை அதுக்கு வெயிட் பண்ணுவேன். அவைகளுக்கு வந்து என்ன இல்லை இடைக்கல போனால் எனக்கு நம்பிக்கை எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ இதுக்கு எடுக்கிறேன்னா அதனால் எனக்கு இது பிந்தியாவது கிடைக்குமென்று நான் நம்பிக்கையில். ஆனால் அவையில நான் தப்பு சொல்ல முடியாது. அவை பார்க்குறீங்கன்னா அவைக்கு எனக்கு ஒரு டைம் தந்தவே அதுக்குள்ளாது நடக்காதபடியா அவை இது சப்போர்ட் கண்டிப்பாக. அதான் உண்மையிலே இப்போ நாங்களும் தானே, இப்போ நானும் வந்து எங்கள் அம்மா அப்பாவை குறை சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், தன்னை பிள்ளைகள் வந்து பிற்காலத்தில் வந்து அப்படி இருக்க போகிறாங்க, இப்போ இதை நம்பி போய் அவங்களோட வாழ்க்கையை இழந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ இப்போ அதாவது பெற்றார் தான் முக்கியமாக இருக்கும், ஏனெண்டா அவங்களோட பிள்ளைகள்ன்றதுக்காக வந்து. ஸோ அந்த வகையில் பயப்படுவாங்களா எல்லாரும் வந்து. ஒரு ஆம்பளைக்கு அப்படி நடக்கைகள் வந்து ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறேன், சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்களா, அதுக்கு தான் நான் பேரண்ட்ஸ் வர வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லி. இப்போ வரைக்கும் நீங்கள் பயணிச்சு கொண்டிருக்கீங்களோ ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? இப்போ வரைக்கும் இல்லை, ஒரு பிரச்சனைகளும் வந்தது. சரி, ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க தானே, ஸ்கூல் டைமில் வந்து இந்த கொண்டதை வச்சுக்கொண்டு எனக்கு கேள்வி பண்ணுறாங்க, அதுலேருந்து எனக்கு ஒரு மன உளைச்சல் உள்ளான்னா திரும்ப வந்து இதிலேருந்து எப்படியா சாதிக்கணும்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி இப்போ அவங்க உங்களோட பாடல்களையோ இல்லாட்டியே மற்ற விஷயங்களை பார்த்து கொண்டு என்ன சொல்கிறாங்க? நல்ல ஒரு கட்டித்தனம் இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ளாக இருக்கிறேன், நல்லா பாடுற அப்படிதான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒரு குறையுமே சொல்லல. இப்போ பேரண்ட்ஸ்மாருக்கு யாராச்சும் போய் உங்களோட அம்மா அப்பாக்களுக்கோ இல்லை உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு போய் வந்து உங்களோட குறைய வச்சு கொண்டு ஏதாவது சொல்கிறாங்களா? குறைய வச்சு கொண்டு சொல்கிறேன் இல்லை, என்ன இப்படி பாடி போடுது, என்ன இப்படி கத்தி போடுதுன்னு அது யார் சொல்கிறேன்டா பப்ளிக் சொல்கிறேன், எங்களோட சொந்தங்கள் சொல்லுது. ஏன்னா இப்போ அவைகளுக்கு தான் இந்த வைத்தறிச்சல் ஆகுது. மற்றவை இப்போ அயல் என்னன்னு சொல்கிறது பப்ளிக்கில் வந்து சப்போர்ட் பண்ணு உள்ளவைக்குத்தான் நாங்கள் எங்களை சுற்றி உள்ளவைக்குத்தான் நாங்கள் முன்னேறக்கூடாத ஒரு இது இருக்குது. அவை என்னன்னு சொல்கிறேன் மைண்டட் ஒரு சில ஆட்கள் எல்லாரும் மட்டும் சொல்லவே இல்லை, ஒரு சில பேர் அப்படி எல்லாட்ட லைஃப்லேயும் அது இருக்குது தானே, நம்மளாவே அது எல்லாருக்கும் அது நடந்திருக்கு தானே. அப்படி இருந்தாலும் சம்டைம் ஒரு சில நேரங்களில் குழம்புவினம் தான் நான் அதை என்னன்னு சொல்கிறது பொருட்படுத்தாமல் நோமலாக இது பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் டென்ஷன் ஆகிறேன் இல்லை இல்லை. சரி, ஓகே. உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி கொண்டு போகிறது வந்து உங்களே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து திறமையை வச்சுக்கொண்டோ இல்லை இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் பிறந்தோடனே வந்து திறமை வராது, ஒரு பாட்டு படிக்க சொன்னால் சின்னலேருந்து வராது, அதாவது இயல்பாக சில பேருக்கு நடக்கிறது தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம கற்றுக்கொள்கிற பயிற்சிகள் தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு நகர்த்தி வர்றது வந்து. ஓகே, அப்படி நீங்கள் வந்து இங்கே யாராச்சும் இப்படி ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குறை தனக்கிட்ட வந்து ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த காணொலி மூலம்? ஏதாவது சொல்கிறீங்கன்றா? யார் என்ன சொன்னாலும் நாங்கள் சரியான பாதையில் எங்களோட மனச்சாட்சிக்கு நாங்கள் தீங்கி இல்லாமல் எங்களை நம்பி இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிற அவே எங்களோட நம்பிக்கையை நாங்கள் அவைகளுக்கு உடைக்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட பாதையில் போனோம்னா அது ஓகே, நாங்கள் யாருக்கும் பயப்படுத்தவே இல்லை, பயப்பட வேண்டிய இல்லை. தங்கச்சின்ற அந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்தாலே வந்து உங்களுக்கு விளங்கும் வந்து உண்மையிலே அந்த தன்னம்பிக்கைன்றது வந்து எப்பயும் வந்து இருக்கணும். இப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்களே இங்கே வந்து நிறைய பாடல், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து கம்போஸ் பண்ணி நிறைய பாடல்கள் வந்து படிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து ஒரு சிவன் சாங் கூட வெளியாகிருந்ததுன்னு அவங்க தங்கச்சாக்கள் படித்து. ஸோ அதை பார்த்து தான் நான் அதுக்கப்புறமா வந்து நான் அப்படியே உங்கள்ட்ட இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா உங்களை நான் மீட் பண்ண வந்தேன் நான் வந்து. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் என்ன சாங் படிச்சிருக்கிறீங்க, எத்தனை சாங் வந்து படிச்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்து என்ன சாங் வர்றதுக்கு காத்து கொண்டு இருக்கு? ஃபஸ்ட்டாக நான் ஓனா பாடின சாங் ஒரு 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 சாமத்தியோட ஒரு சாங் உண்டு, அண்ணா செந்துரண்ணா மூலம் அவர் பாடின இதில் நானும் ஒரு ஃபீமேல் வேர்ஷன் அதில் பாடினேன். பிறகு நான் இந்தியாவில் வந்து கொஞ்சம் மனமுடைஞ்சிருக்கேக்க கொஞ்சம் இதாக இருக்கேக்க அழுது கொண்டு இருக்கேக்க அண்ணா சொன்னார், அங்கே போய்த்தான் இது இல்லை, இங்கேருந்து எங்கட நாட்டில் இருந்து கொண்டே என்ன அங்கே போய் இது பண்ணுறேன், எங்கட நாட்டில் இருந்து கொண்டே இப்போ இது செஞ்சு போடுவோம்டா. அப்போ நான் சரியா ஓகே, எனக்கு ஒரு முருகனண்டா சரியான விருப்பம் எனக்கு. அதில் நான் இப்போ முருகனை கும்பிட வள்ளிக்கிட்டேன்னா என் பாதையே அப்படி மாறிட்டு எனக்கு சரி நான் ஃபஸ்ட்டாக வைக்கிற காலையும் முருகனுக்கே பாடுவோம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு துளசி ஆண்டு ஒரு தங்கச்சி ஒரு ஆள் அண்ணோட தங்கச்சி ஒரு ஆள் அந்த பாட்டு எழுதி அண்ணா தான்
டைரக்ட் பண்ணினவர். அச்சுவேலியில் மியூசிக் டைரக்டர் ரொசான் சொல்லி அந்த தான் மியூசிக் போட்டவர். காசு வந்து என் சொந்த காசு தான். ஆனால் எனக்கு முதல் இந்தியாவில் நிற்கலாம் சில ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அப்போ நான் இதை ஜோதிச்சேன்னா இப்போ எந்த காசை அவை முன்னுக்கு செய்த ஹெல்ப்புக்கு நான் இதுக்குள்ள ஒரு நன்றியா இருக்குமெண்டு ஒரு அவன் நேம் இதுக்குள்ள மென்ஷன் பண்ணினான். எல்லாமே காசு தானே, ஆயிட்ட காசா இருந்தேன் என்ன அது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் நினைப்பாங்க வந்துடாது. அந்தந்த இடத்துல அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு சொல்ற சந்தர்ப்பம் இல்லாட்டியும் கேட்கிற நேரத்துல அதை இது பண்ணிடுவானும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அப்போ நீங்க பாட்டு வந்து முத்தமிழே குமரான்னு சொல்லி முருகன்ற பாட்டு செல்வச்சன்னதியான் கோயில்ல வச்சு ஷூட் பண்ணி அதுக்காண்டி தான் பாடின பாட்டு. 8 மாசமா அதுக்கு ஒரு பெரிய தடை மாதிரி பிந்தி பாட்டெல்லாம் ஓகேவா வந்துட்டுது. ஆனா பாட்டு நான் ரிலீஸ் பண்றேன் அண்ணாட சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோன்னு பார்த்தது. அது அவ்வளோ தடங்கள் வந்து செல்வச்சனியான் கல்லாமன்றத்தோட சப்போர்ட்டால அந்த கோயிலே வச்சு இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணவே மதிசுதான்னா அறிவியல் காக்க மூவி செல்வச்சனதி வரலாறு படமா எடுக்கிறேன். அந்த அண்ணா இந்த சாங் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்த பாட்டு கேட்டவர். எனக்கு அந்த இன்னொரு பிந்தினாலும் கடவுள் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா வந்து நடக்கும். அந்த சாங்ல ஏதாச்சும் ஒரு வரி அப்படி படிச்சு காட்டுமா? முத்தான முத்தமிழே குமரா உன்முகத்தினிலே பரவசத்தை ரசித்தேன். வேளான வேல்முருகா கந்தா உன் வேலிருக்கு துணை எனக்கு துணிந்தேன். பழமான பழனிமலை முருகா உந்தன் பாசமதை ஞான பழத்தில் உணர்ந்தேன். கதிரான கதிர்காம கடம்பா உந்தன் கருணை அதை கதிரினிலே விதைத்தாய். நீதானே எந்தன் சுவாமி முருகா, நீதானே எனக்கு துணை குமரா. அரகரோகரா முருகா, அரகரோகரா முருகா, அரகரோகரா முருகா, அரகரோகரா முருகா. பயப்பட பாடுறீங்க முருகன் சாங் பாடச்சேல வந்து. ஸோ இது வந்து இவங்க படித்த பாட்டம். அதாவது நான் சொன்னேன் இது ஒரு மேடைக்கு போய் ட்ரை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து ஸோ இது வந்து வீண் போகக்கூடாதுக்காக வந்து திரும்ப இங்கே வந்து அவங்களே ஒரு டீமை வச்சு கம்போஸ் பண்ணி அப்படி அவங்கள வந்து பாடிக்கிறாங்க. இப்போ லிரிக்ஸ் எல்லாம் மாற எழுதுனேன் வந்து துளசிகாண்டு சொல்லி நெல்லியடியில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் அவாக்கும் அவ இந்த பாட்டு மூலமா தான் அறிமுகமாகிற. நீங்களும் இந்த பாட்டு மூலம் தான் அறிமுகமாகிறீங்க. நானும் இந்த பாட்டு மூலம் தான் அறிமுகமாகிறேன். அண்ணா இப்படி சொல்லி இப்போ இப்படி எழுதுவான்னு சொல்லி எழுத வச்சு. ஓகே ஓகே, சூப்பர். உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமாக வந்து வெளியிட்டு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது சிவராத்திரியை முன்னிட்டு வந்து செந்துருவன் அண்ணாக்கள் வந்து ஒரு சாங் கொண்டு வந்து செய்தி வெளியிட்டு இருந்தவங்க வந்து. ஸோ அந்த சாங்கில் வந்து செந்துருவன் அண்ணா உண்மையிலே வந்து இவங்க இந்த தங்கச்சி வந்து அதில் ஒரு சின்ன கடமாக பாட வச்சுருக்காங்க போல். ஸோ அப்போ அந்த பாட்டும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட் பண்ணுறேன். அவங்கள்ட்ட சாங்கை வந்து நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எம்ஜே செந்தூரன் என்ற ஐடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அந்த சாங் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டு கலைஞர்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் உண்மையிலே இங்கே இருக்கிற இந்த கலைத்துறையை வந்து வளர்க்கலாம்ன்றதில் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொல்லிச்சுன்னா உண்மையிலே நாங்களும் அதை நோக்கி தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களை தேடி வந்து நோக்கம். ஏன்னா ஒரு கலைஞருக்கு தான் தெரியும் இன்னொருத்தவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்குள்ள வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ வரைக்கும் உங்களோட பயணம் நல்லா தானே போய் கொண்டிருக்கு. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறீங்க? என்ன பிளான் இருக்குது, ஃபியூச்சர் பிளான்? அப்படி ஃபியூச்சர் பிளான் இல்லை, உயிருள்ள வரைக்கும் பாடிக்கொண்டே இருக்கணும், அவ்வளோ. இதுக்கப்புறமா எந்த இதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பாட்டு படிக்கலையோ இல்லை ஒவ்வொரு விஷயம் செய்யக்குள்ளோ வந்து உங்களை முடக்கிறதுக்காக வந்து யாராச்சும் எப்படி ஏதாச்சும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சொல்ல இல்லை, நம்ம மறைமுகமாக அவ்வளோ விஷயங்கள் போட்டி. சரி, இப்போ போட்டி அண்டைக்கு வந்து அது வந்து இன்னொரு ஆக்களை தாக்குப்படாமல் தான் அந்த போட்டி இருக்கணும். இப்போ அவைகளை அவைகளை காயப்படுத்தி இதாக இருக்கக்கூடாது. ஆனால் நான் யாருடைய பழகைக்குள்ளே வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி மற்ற ஆக்களுக்கும் அது போய் சேரணும்னு நான் மினக்கற கூட. ஆனால் என்னோட இருந்து கொண்டே எனக்கு தெரியாமல் அவை எந்த பாதையை முட்டக்கோணுமெண்டு ஒரு சில இருந்திருக்கணும். அப்படி சில விஷயங்களால்
நான் சிக்கல்பட்டிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் ஒரு சில பேலாறு நான் மெட்டாக்களை நம்புறது கூட மெட்டாக்களுக்கு என்ன மாதிரி மெட்டாக்களும் டோர்னமெண்ட் நான் இது பண்ணுறது கூட ஆனால் எனக்கு தெரியாதானே பின்னுக்கு நடக்கிறது என்ன மெட்டாக்களோட மனநிலை என்ன அதன் மூலம் நான் என்ன பழக்கப்படுத்தி கொண்டேன் என்ன வேறு இருந்தாலும் அது இப்படி இருந்தும் இதில் அப்போ எந்த பாதையை மட்டும் நான் பார்த்து கொண்டு போகணும் மெட்டாக்களுக்கு பாதிக்காமல் இருந்தால் அது சரி சரின்னு சொல்லி சரி ஓகே தங்கச்சியோட திறமையை வந்து நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் காண்பிச்சிருந்தோம் அதை தாண்டி வந்து அவங்க இப்போ வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது மியூசிக்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்காங்களோ அதை தாண்டி வந்து இந்த இலங்கையில் வந்து யாராச்சும் இந்த சாங் செய்ய போகிறீங்களோ அப்படி இந்த பக்திபூர்வமான சாங்கோ இல்லை வேறு எந்த சாங் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த தங்கச்சி வந்து ஏதாச்சும் சான்ஸ் வழங்கணும்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா புலம்பெயர் நாட்டில் கூட நிறைய பேர் வந்து இருந்து யோசிப்பீங்க ஸோ அப்படி இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட டீமே இருக்குது அந்த செந்திரவண்ணன்லாம் வந்து இப்போ வரைக்கும் பாடலாம் செஞ்சு கொண்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற கலைஞர்களும் வளர்ந்து கொண்டு இருப்பாங்க இப்போ நான் சொல்லி கொண்டு இருக்கேன் ஆனால் நாங்களே இதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதான் வந்து உண்மை ஸோ இப்போ இவங்களை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா விஜே ஜனான்ற ஐடி வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து இருக்கிறாங்க இப்போ செக் பண்ணி பாருங்க அதை தாண்டி வந்து டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் ஆட் பண்ணதானே அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் கதைச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிரெக்டாக வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்குரிய மாதிரி வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் இறுதியாக ஒரு சில பேருக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா யாருக்கு சொல்ல போகிறீங்க ஃபஸ்ட்டாக கடவுளுக்கு ஓகே இப்போ இந்த சோங்கோட சம்மந்தப்பட்டவங்க நான் சொல்லணும் இப்போ என்னதான் எனக்கு அம்மா அப்பாவில் அவ்வளோ இதாக இல்லாட்டியும் எனக்கு ஏன்னாவே சப்போர்ட் பண்ணி இல்லைன்ட்டு முதல்ல இந்த காரணங்களை மென்ஷன் பண்ணிடுறேன் அதனால அம்மா அப்பா இந்த ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்ல என்னவே இருந்தாலும் அவே கொஞ்சம் மனம்பை காட்டி கூட நான் இப்படி நிற்க முடியாது பண்ணிருக்கேன் மற்றது செந்தூர் அண்ணா மியூசிக் டைரக்டர் ரொசான் அண்ணா யாருக்கு தவறு இருந்தால் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமை சரி ஓகே வந்து உண்மையிலே சந்தித்ததுக்கும் நன்றி உண்மையிலே நீங்கள் வந்து கழிச்சதுக்கு இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சா அந்த எங்கள் மூலமே ஏதாவது நல்லது நடந்தால் அதுக்கு நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம் ஓகே தங்கச்சி பாடி இருந்தது அப்படின்னு சொல்லி கொமாண்டில் சொல்லுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய்